ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11th and 12th தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இது வந்து பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு இப்போ இங்க சொல்லக்கூடிய இந்த டாபிக்ஸை நீங்க கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நீங்க சென்டா வாங்கலாம், ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இது 11க்கும் 12க்கும் வந்து சேம் தான். ஓகே, ரெண்டுமே ஒரே மாதிரி டாபிக்ஸ் தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப பகுதி 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 14 1 மார்க்ஸ் எழுதணும் இல்லையா? அப்ப இந்த 14 1 மார்க்ஸ்க்கு வந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? ஏற்கனவே வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கிறேன். ஓகேவா? சோ அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. எனிவே, சோ என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் 1 மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலவுள் தெரிய, இலக்கண தேர்ச்சிகோள், நூல், அப்புறம் நூலாசிரியருடைய பேரு இல்லையா? நூல் பேர் தெரியணும், நூலாசிரியருடைய பேரு, பொருள் தருக, இலக்கண குறிப்பு, கலைச்சொல், அப்புறம் பயிற்சி இல்லையா? புக் பேக்ல ஒவ்வொரு அலகுக்கும் ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி பயிற்சி இருக்கும். அப்புறம் உரைநடையில வந்து பாத்தீங்கன்னா புக் இன்சைட்ல இருந்து அதுலயே அந்த பேராகிராஃப்ஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணணும். அதுல இருந்து 1 மார்க் கேட்பாங்க. செய்யுள் பகுதி, துணை பாடம், அதுல இருந்தும் இன்சைட்ல இருந்து 1 மார்க்ஸ் கேட்பாங்க. அப்புறம் பெட்டி செய்தி, அதான் நுழையுமுன் அப்படின்னு இருக்கும் இல்லையா? சோ அதுல இருந்து கேட்பாங்க. நூல்வெளி எல்லா அலகுலையும், ஓகேவா? அதாவது எல்லா இயல்களிலும் இருக்கக்கூடிய நூல்வெளியை பாருங்க. அப்புறம் அறிவை விரிவிசை, நூற்குறிப்பு, அப்புறம் ஆசிரியர் குறிப்பு. திருப்பி இது ரொம்ப முக்கியம், பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி. இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை வந்து அவங்க விவரிச்சு எழுதியிருப்பாங்க. எழுதிட்டு இது வந்து சரியா இல்ல தவறா, கரெக்டா, சோ என்ன பிழை, அந்த மாதிரி இதுல வந்து கேட்பாங்க. சோ அது வந்து பாத்துக்கோங்க. அப்ப 1 மார்க்ஸுக்கு இந்த ஏரியாஸ் மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும், சரியா? அப்புறம் பகுதி 2, அதுல பிரிவு 1 2 3 மொத்தம் 3 பிரிவா இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ல. பிரிவு 1 இது வந்து 2 மார்க் கேட்டகரி இல்லையா? பிரிவு 1 பொறுத்த வரைக்கும் குருவினா கேட்பாங்க. செய்யுள் பகுதியில இருந்து குருவினாக்கள் கேட்பாங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய அந்த உரைநடை, செய்யுள், அதே மாதிரி துணை பாடம் படிங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்களும் அதே மாதிரி உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய உரைநடை, செய்யுள் மற்றும் துணை பாடத்தை பார்க்கணும். என்ன? ஓகே, செய்யுள் பகுதி இதுல வந்து 3 2 மதிப்பெண் எழுத வேண்டி இருக்கும், சாய்ஸ் இருக்கும், 6 மார்க். பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் குருவினாதான், ஆனா உரைநடை பகுதியில இருந்து 2 மார்க்ஸ் எழுதணும். அப்ப மொத்தம் 4 மார்க்ஸ். அது பிரிவு 3 பொறுத்த வரைக்கும் இதுல வந்து 7 2 மதிப்பெண் எழுதணும், மொத்தம் 14 மார்க். இதுல என்னென்ன சார் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இது நம்ம டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 127ல இருக்கும். சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக, பேஜ் நம்பர் 104ல இருக்கு. அதே மாதிரி புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம், மரபு சொற்களை தொடரில் அமைக்க, பேஜ் நம்பர் 185ல இருக்கும். வல்லினமை இட்டும் நீக்கியும் எழுதுக, பேஜ் நம்பர் 70ல இருக்கும். அதே மாதிரி கலைச்சொல், பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க, பேஜ் 154ல. அப்புறம் உவமை தொடர்களை சொற்றொடரில் அமைக்க, அப்புறம் மரபு பிழைகளை நீக்குக, இது பேஜ் நம்பர் 185. அப்புறம் பார்ப்போம். அப்புறம் வேற்றுமை உருபுகளை சேர்த்து முறையான தொடர்களாக ஆக்குக, பேஜ் நம்பர் 72ல இருக்கு. மயங்கொலி சொற்களை ஒரே தொடர் ஆக்குக, பேஜ் 44. ஓகே, இலக்கண தேர்ச்சி, அப்ப இங்க பேஜ் நம்பர் 44ல இருக்கு. அப்புறம் இலக்கண தேர்ச்சி இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் பகுதி 3 அதுல வந்து பிரிவு 1 வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பகுதி 3ங்கிறது 4 மதிப்பெண் வினாக்கள் வகையை சேர்ந்தது. இதுல பிரிவு 1ல வந்து பாத்தீங்கன்னா 2 4 மதிப்பெண் 8 மார்க். அதுல என்னென்ன கேட்பாங்க? 1 சிறுவினா செய்யுள் பகுதியில இருந்து. அதே மாதிரி இடம் சுட்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இடம் சுட்டுதல் உவமையை பொருளோடு சொல்லணும் இல்லையா? சோ அது 1. பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் 2 4 மதிப்பெண் வினாக்கள், மொத்தம் 8 மதிப்பெண் சிறுவினா உரைநடை பகுதி. அடுத்து வந்து பிரிவு 3ல வந்து பாத்தீங்கன்னா 3 4 மதிப்பெண் எழுதணும், 12 மார்க். என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எதுல இருந்து எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அணி, அப்புறம் திணை, துறை, அப்புறம் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைக்க, பேஜ் நம்பர் 103ல இருக்கு. அப்புறம் கவிதை ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் நயம் பாராட்டுக இல்லையா? நயம் பாராட்டுகன்னு சொல்லுவீங்க, அது எங்கெல்லாம் இருக்கு? பேஜ் நம்பர் 44 70 126ல 154 185 215ல இருக்கு. நெக்ஸ்ட் தமிழாக்கம் தருக, பேஜ் நம்பர் 70 102 126 154 185 215. ஓகே, அப்புறம் பகுதி 4க்கு வரீங்க. 3 6 மதிப்பெண் வினாக்கள், மொத்தம் 18 மதிப்பெண். செய்யுள்ல இருந்து 1, உரைநடையில இருந்து 1, அதே மாதிரி துணைப்பாடம் திருக்குறள் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதுல இருந்து 1 நம்ம எழுதணும்.
பகுதி 5 இது ஒரு மனப்பாட பகுதி. இதுல வந்து பாத்தீங்கன்னா செய்யுள் பாடல் 4 மதிப்பெண், திருக்குறள் வந்து 2 மதிப்பெண், தொடங்கும் அல்லது முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ இத தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல்ரெடி தமிழுக்கு வந்து மிக மிக முக்கியமான வினாக்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். சோ அதையும் பாருங்க. மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.